மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன், வணக்கம். அதிமுக கவுன்சிலர்கள் எதற்காக அமளியில் ஈடுபட்டு இருக்காங்க? அவங்க கருப்பு உடையில வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக மதுரை மாநகராட்சி 41வது மாமன்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது 200 கோடி ரூபாய் வரி முறைகேடு விவகாரம் குறித்து அதிமுக கவுன்சிலர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவு வரி முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக எழுந்த புகாரின் கீழ் வாசுகி, சரவண புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஸ்வருமா, சுவிதா ஆகிய 5 மண்டல தலைவர்கள் மற்றும் வரி விதிப்பு குழு தலைவர்கள் விஜயலட்சுமி, நகரமைப்பு குழு தலைவர்கள் முகேந்திரன் ஆகிய 7 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். முறைகேடு தொடர்பாக மாநகராட்சி பணியாளர்கள், ஊழியர்கள், முன்னாள் உதவி ஆணையர் மற்றும் ஏஜென்ட்டுகள் உள்ளிட்டோர் தொடர்ந்து கைது. முறைகேடு குறித்து விசாரணை நடத்துவதற்காக உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை சரக டிஐஜிபி அபினவ்குமார் தலைமையில் விசாரணை குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. வரி முறைகேட்டை கண்டித்து பல்வேறு கட்சியினரும் போராட்டம் நடத்திய நிலையில் மாநகராட்சி நிர்வாகத்தின் செயல்பாடுகள் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த பரபரப்புக்கிடையே இன்று மதுரை மாநகராட்சியின் 41வது மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த மாமன்ற கூட்டத்தின் போது வரி முறைகேடு தொடர்பாக அனைத்து கட்சியினரும் கேள்வி விவாதம் செய்யப்பட்ட இருந்த நிலையில் அதிமுக கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்ட வளாகத்திற்குள் கருப்பு சட்டை அறிவித்து எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வந்திருந்தார்கள். அப்போது கூட்டம் தொடங்கிய உடனே மேயரை கண்டித்து மேயர் பதவி விலக வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் என்று உள்ளே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மாநகராட்சி கூட்டத்தில் வெளிநடப்பு செய்து தற்போது மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கு முன்னதாக மாநகராட்சி மாமன்ற கூட்ட வளாகத்தில் உங்களுடைய முன்னாள் அமைச்சர் 200 கோடி ரூபாய் காணாமல் போனது, அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறீர்கள், அது மூலமா நாங்கள் பதில் சொல்வோம் என்று மேயர் பதில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிமுகவுடைய கவுன்சிலர்கள் தொடர்ந்து வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாமன்ற கூட்டம் வெறும் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. மதுரை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். 200 கோடி ரூபாய் வரி முறைகேடு புகார் தொடர்பாக அதிமுக கவுன்சிலர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேயர் மற்றும் துணை மேயரை முற்றுகையிட்டு கருப்பு உடையில் அவர்கள் வந்து மேயரை முற்றுகையிட்டிருந்தார்கள். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.